வணிகர்களின் முக்கிய கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டுதல் சம்பந்தமாக 1. குளிரூட்டப்பட்ட கிடங்கு. திருவண்ணாமலை பகுதி விவசாயம் நிறைந்த பகுதியாகும். எனவே இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற பழங்கள், பூக்கள் போன்றவைகளை பாதுகாப்பாக வைக்கும் வகையில் குளிரூட்டப்பட்ட கிடங்கு ஒன்று அரசு சார்பாக அமைத்து தருமாறு கோருகிறோம். சென்ட் தொழிற்சாலை. இம்மாவட்டத்தில் பூ உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பூக்களில் இருந்து தயாரிக்கப்படும் சென்ட் வாசனை திரவியங்கள் தொழிற்சாலை அமைக்க பல நாளாக முயற்சி செய்து வருகிறோம். அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டுகிறோம். எண்ணெய் தொழிற்சாலை. இம்மாவட்டத்தில் நெல் உற்பத்தி அதிக அளவில் உள்ளதால் அதிலிருந்து பெறப்படும் உமியில் இருந்து எண்ணெய் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மணிலா எண்ணெய் ஆலை. திருவண்ணாமலை மாவட்டம் மணிலா உற்பத்திக்கு பெயர் போன மாவட்டம். ஆகவே இங்கு மணிலா எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை டான்காப் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக மணிலா எண்ணெய் உற்பத்தியும் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்தது. அந்த தொழிற்சாலை மூடப்பட்டதால் மீண்டும் அதுபோல ஒரு தொழிற்சாலையை தொடங்கி மணிலா எண்ணெய் உற்பத்தி செய்திடவும் மீண்டும் உள்ளூர் மக்களுக்கு மணிலா எண்ணெய் வேலை கிடைக்கவும் ஒரு ஏற்பாட்டினை செய்து தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்மீக பக்தர்கள் வட மாநிலங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு வருகை புரிகிறார்கள். அவர்கள் வந்து செல்ல வசதியாக ரயில் சேவைகளை அதிகப்படுத்தி தர வேண்டுகிறோம். முக்கியமாக திருவண்ணாமலையிலிருந்து சென்னை செல்வதற்காக திண்டிவனம் செஞ்சி இருவழிப்பாதை திட்டம் தயார் செய்யப்பட்டு அந்த திட்டம் நிறைவேறாமல் அப்படியே உள்ளதால் அதனை விரைந்து செய்து முடிக்க மத்திய அரசிடம் கேட்டு பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலைக்கு வந்தே பாரத் மற்றும் பல விரைவு ரயில்களின் சேவைகளை அதிகப்படுத்தி தர வேண்டுகிறோம். டெல்லி, சூரத், குஜராத் போன்ற வட மாநிலங்களில் இருந்து பொருட்களை கொண்டு வரும் வியாபாரிகளுக்கு திருவண்ணாமலை மக்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள பார்சல் சர்வீஸ் திருவண்ணாமலைக்கு ஏற்படுத்தி தருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள கடைகள் மற்றும் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள கடைகளின் வாடகை அதிகமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த வாடகைகளை குறைத்து நிர்ணயம் செய்ய வேண்டுகிறோம். ஜிஎஸ்டி குறைபாடுகளை களைய வேண்டுகிறோம். மிகவும் சொற்ப லாபத்தில் விநியோகம் செய்து வரும் விநியோகஸ்தர்கள் பலவிதமான வரிகளால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். உதாரணமாக ஒரு பொருளின் மீது அவர்கள் வைக்கும் லாபத்தின் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி செலுத்துகிறார்கள். மீண்டும் அதே லாபத்தை வருமானம் என கணக்கிட்டு வருமான வரியும் கட்டுகிறார்கள். சொத்து வரி, வாடகை வரி, குப்பை வரி, சாலை வரி, தொழில் வரி, FFSAI செலுத்தும் கட்டணத்திற்கு வரி போன்ற ஏராளமான வரிகளில் இருந்து வணிகர்களை காப்பாற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலைக்கு தினந்தோறும் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதன் காரணமாக திருவண்ணாமலை நகரில் மக்கள் கூட்ட நெரிசலும் வாகன நெரிசலும் அதிகரித்துள்ளது. வாகனம் நிறுத்துமிடும், அதாவது கார் பார்க்கிங் அவசியம் தேவைப்படுவதால் அரசு சார்பாக மிகப்பெரிய அளவில் 4 திசைகளிலும் கார் பார்க்கிங் அமைத்து தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாமலையார் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்குவதற்கும் ஓய்வு எடுத்து செல்வதற்கும் வசதியாக இலவச அறைகள் கொண்ட ஓய்வு தளங்கள் அரசு சார்பில் கட்டித்தர வேண்டுகிறோம். கிரிவல பாதையில் சுமார் 14 கிலோமீட்டர் அளவிலும் ஆங்காங்கே தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிவறைகள் கட்டித்தர வேண்டுகிறோம். வெளியூர் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் திருவண்ணாமலையில் இருக்கும் உள்ளூர் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் இருக்கிறது. இது உள்ளூர் மக்களுக்கு பெரும் வேதனையாக இருக்கிறது. இந்த வேதனையை தீர்க்கும் வகையில் உள்ளூர் மக்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு தனி நேரம் ஒதுக்கி தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு, ஜல்லி, எம்சாண்ட், சிமெண்ட், இரும்பு முதலிய பொருட்கள் மிக அதிக அளவிலே விலை உயர்வு இருக்கிறது. அதையும் தாங்கள் குறைத்து கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். பேருந்து நிலையத்திலிருந்து திருக்கோயில் வருவதற்கு 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையிலும் ஆன்மீக பக்தர்கள் வசதிக்காக பேட்டரி பஸ் வாகனம் இயக்க வேண்டும். கிரிவல பாதையில் அவசர சிகிச்சைக்கு ஒரு மருத்துவ நிலையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
தொழில் வணிக உரிம கட்டணம் மறு ஆய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உள்ளாட்சி, நகராட்சி, அறநிலைத்துறை கடைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்கிறோம். சொத்து வரி உயர்வில் முரண்பாடுகளை கலைந்திட கோரிக்கை வைக்கிறோம். சில்லறை வணிகர்களின் பாதுகாப்பு, சிறப்பு வணிக பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணிகர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பழைய நகை அடகு கடை வணிகர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தகுதியுள்ள வணிக வாரிசுகளுக்கு அரசு பணி, கல்வி, இட ஒதுக்கீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, மேற்கண்ட கோரிக்கைகளை தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தாங்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக அரசு சார்பாக மேற்கண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு திருவண்ணாமலை தாலுகா அனைத்து வியாபாரிகளின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஹோட்டல்ல இந்த உணவுன்னு சொல்லும்போது அதுக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி இருக்குது. கட்டாயமா சின்ன சாதாரணமா இன்னைக்கு எல்லா நிலையிலும் உணவு இருந்தாம யாருமே இருக்க முடியாது. இது தமிழ்நாடு மட்டும் நான் சொல்ல, உலக அளவில் நடக்கிற விஷயம். இன்னைக்கு இரும்பு உயிருள்ள ஜீவன் அத்தனை பேருக்கும் உணவு முக்கியம். அதே மாதிரி மனிதனுக்கும் உணவு முக்கியம். அதுக்கு இந்த ஜிஎஸ்டின்றது கட்டாயமா அந்த ஜிஎஸ்டி நீங்க உங்களால முடியும்னு நினைக்கிறேன். கட்டாயம் நீங்க நீக்கி கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சொத்து வரி பத்தி சொன்னாங்க. உங்க காலத்துல கூட நீங்க சொத்து வரி 30% ஏத்துனீங்க. அது 3 ஆண்டு கழிச்சு அந்த சொத்து வரியை சுத்தமா எடுத்துட்டு பழைய வரியா கட்டுன்னு சொன்னீங்க. உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் உங்களை அதை மறக்க முடியாத நிகழ்வு. ஆனா இன்னைக்கு சொத்து வரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாண்டவம் ஆனது. 100 மடங்கு நானும் பாக்குறேன். டெய்லி நீங்க உங்க பிரச்சாரத்துல சொல்லாத நாளே கிடையாது. உள்ளபடியே நானும் இந்த நிகழ்ச்சியை எவனா இருந்துட்டு கூட நான் அந்த யூடியூப் மூலியமாவது உங்க நிகழ்ச்சியை நான் பாக்குறேன். அந்த பார்க்கும்போது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது கட்டாயமா நீங்க செயல்படுத்துன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கடந்த 3-4 வருடங்களாக காவல்துறையின் போக்கு மிகவும் தொல்லை கொடுப்பதாக இருக்கிறது. நகை வியாபாரிகள், அடகு வியாபாரிகள் நிம்மதியாக தொழில் செய்யவே முடியவில்லை. அதாவது கண்ட ரவுடிகள்லாம் பொண்ணு கொண்டு தந்து நகையை வித்தான் அதை வித்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இடைஞ்சல் பண்றாங்க. அதை ஐயா கொஞ்சம் சீர்திருத்தி பார்க்கணும். இது அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்குது. திருவண்ணாமலையில் இதெல்லாம் சுதந்திரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. போதைப் பொருள் நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. இளைஞர்கள்லாம் கஞ்சா குடிச்சிட்டு ரொம்ப 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 வேதனையா இருக்கு. படிக்கிற பசங்கள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து எல்லாம் குடிச்சுக்கிட்டு குடும்பமே அழிஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு அண்ணன் அவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கடனிலே பிறந்து கடனிலே வளர்ந்து கடனிலே செத்துமடிந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் வாழ்க்கை சிக்கலை தீர்ப்பதற்காக மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய விவசாயியுடைய பாதுகாவலராக திகழ்ந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து விவசாயிகளை காப்பாற்றினார்கள். மாண்புமிகு அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ஒரு விவசாயி முதலமைச்சராக ஆகியிருக்கின்றார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விவசாயியும் நாங்கள் முதலமைச்சர் என்ற கர்வத்தோடு திரிந்த மாநிலம் தமிழகம். அது மீண்டும் வரும் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம். மாண்புமிகு அண்ணன் அவர்களுக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு சிலவற்றை மட்டும் நான் அண்ணன் அவருடைய கவனத்துக்கு எடுத்து வர நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே மிகப்பெரிய தொழிற்சாலைகளோ தொழில் திட்டங்களோ இங்கே எதுவும் கிடையாது. வற்றாத ஜீவநதிகளும் இங்கே கிடையாது. முழுக்க முழுக்க கிணற்று பாசனமும் போர் பாசனத்தை மட்டுமே நம்பியிருக்கின்றோம். இங்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்திலே எடுத்துக்கொண்டு வரப்பட்ட பாலாறு, பெண்ணையாறு, நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சாத்தனூர் திட்டம் திட்டமிடப்படுகின்ற பொழுதே சாத்தனூர் மேல் இடதுபுற கால்வாய் என்ற ஒரு திட்டம் இருந்தது. சாத்தனூர் மேல் இடதுபுற கால்வாய் மூலமாக சமுத்திரம் ஏரி வழியாக நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டம் ஒன்று இருக்கின்றது. இந்த திட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே குறிப்பாக ஆறுகள் இணைப்பு திட்டத்திற்கு அண்ணன் அவர்கள் ஒரு முன்முயற்சி எடுத்து அதற்கான நிதி திட்டங்களை ஒதுக்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அம்மா அவருடைய கனவு திட்டமான 10,000 தடுப்பணைகள் திட்டம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது முதலில் நான் 1000 தடுப்பணைகள் கட்டுகிறேன் என்று சொல்லி கட்டி சாதித்து காட்டினீர்கள். ஆனால் அடுத்து வந்த ஆட்சியர்கள் ஏதோ கையை கீழே போட்டுவிட்டது.
மாண்புமிகு அண்ணன் அவர்கள் மீண்டும் வருங்காலத்திலே நீங்கள் தான் முதலமைச்சர், விவசாயிகள் முதலமைச்சர் என்ற கர்வத்தோடு இருக்கப் போகின்றோம். நீங்கள் தமிழகத்திலே ஓடுகின்ற அனைத்து ஆறுகளிலும் தடுப்பணைகளை கட்டினால் நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அடுத்ததாக மிக முக்கியமான பிரச்சனை கரும்பு விவசாயிகள் பிரச்சனை, சர்க்கரை தொழில் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டிலே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி காலத்திலும் சரி, மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் சரி, கரும்பு விவசாயிகள் நிம்மதியாக இருந்தார்கள், நிம்மதியாக உறங்கினார்கள் என்றால், மாண்புமிகு அண்ணன் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கூட நாங்கள் வந்த சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்று மத்திய நிதியமைச்சரே குழுவோடு வந்து எல்லாம் கரும்பு விவசாயிகளுடைய கண்ணுகளை குறைத்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமை தமிழகத்திலே கரும்பு உற்பத்தி அதாளபாதத்துக்கு சென்று விட்டது. 40 சர்க்கரை ஆலைகளில் 16 சர்க்கரை ஆலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அது தனியார் மற்றும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கூட. மாண்புமிகு அண்ணன் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகி சர்க்கரை தொழிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகளை எல்லாம் நீக்கி கரும்பு விவசாயிகளுடைய வாழ்விலே நீங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கூட்டுறவு துறையிலே பல்வேறு இடர்பாடுகள் பிரச்சனை இருக்கின்றது, சிவில் ஸ்கோர் பிரச்சனை இருக்கின்றது, அதையெல்லாம் நீக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நெல் கொள்முதலிலே தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மோசடிகள் நடைபெறுகின்றது. ஒரு பக்கம் மார்க்கெட் கட்டுப்பாடு, ஒரு பக்கம் டிபிசி என்று சொல்லக்கூடிய நேரடி கொள்முதலிலே பல்வேறு பிரச்சனை இருக்கின்றது. மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று மாண்புமிகு அண்ணன் அவர்கள் காலத்திலேதான் எந்த திட்டங்கள் அரசு கொண்டு வந்தாலும் கூட விவசாயிகளுடைய நிலங்கள், அதிலும் குறிப்பாக விவசாயிகளுடைய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் எல்லாம் பாதிப்படைவான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நில எடுப்பு சட்டம் என்ற ஒரு போர்வையிலே விவசாயிகளுடைய முக்கியம் வாய்ந்த பகுதியெல்லாம் எடுக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று கருணையோடு திட்டங்கள், தொழிற்சாலைகள் என்பது தேவை, அதை நாங்கள் வரவேற்கின்றோம். நெல்லை நட்டோம், நாங்கள் விலை கிடைக்கவில்லை. ஆனால் யாரோ ரியல் எஸ்டேட்காரன் வந்து கல்லை நடலாம், அவருக்கு விலை கிடைச்சது, ஆனால் விவசாயிகள் கிடைக்கவில்லை. நல்ல திட்டங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு திட்டங்களை ஐவேஸ் திட்டத்துக்காக மத்திய அரசு நிலங்களை எடுக்கின்றது. பக்கத்திலே இருக்கக்கூடிய கர்நாடகாவிலே ஒரு ஏக்கருக்கு 3 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். ஒரே வரப்பு தான். அந்த வரப்பு தாண்டவனே அதே அந்த தமிழக விவசாயிக்கு 30 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கின்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அந்த மதிப்பீடுகளை அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர்களுக்கு உரிய அளவு அறிவுரைகளை வழங்கி தகுந்த தொகை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மற்றவர்களால் கோரிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். தென்பெண்ணையாற்றியும் சேயாற்றியும் இணைத்து கால்வாய் அமைக்க கோருதல் சார்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் பகுதியில் வாழும் பெரும்பான்மையான மக்களின் முதன்மை தொழில் விவசாயமாகும். ஆனால் செங்கம் பகுதியில் உள்ள ஏரிகள் எவ்வளவு கனமழை காலத்திலும் வறண்டே உள்ளன. போதிய அளவு நீர் வரா கால்வாய் இன்மையால் ஏரிக்கு நீர் வரவு இல்லாததால் விவசாய தொழில் பாதிக்கப்பட்டு இப்பகுதி மக்கள் வேறு மாநிலங்களுக்கு குடிபெயரும் நிலையில் உள்ளனர். உணவிற்காகவும் அன்றாட வாழ்வியல் போராட்டத்திற்காகவும் விளைநிலங்கள் விற்கப்பட்டு விவசாயிகள் பிழைப்பை தேடி புலம்பெயர்கின்றனர். இந்த நிலை மாற வேண்டும் எனில் தென்பெண்ணையாற்றியும் செய்யாற்றியும் இணைத்து கால்வாய் வாயிலாக எங்கள் பகுதி ஏரிக்கு நீர் வரத்து செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் பாவத்தில் அடுத்த கிராமத்தினை அடுத்த நல்லவன்பட்டி புதூர் அருகில் தென்பெண்ணையாற்றில் இருந்து ஒன்றியம், அத்திப்பாடி, பள்ளத்தூர், கட்டமுடு வழியாக மத்திய மாநில பண்ணையாக இருந்து தற்போது வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள காட்டின் வழியே கால்வாய் அமைத்து உபரி நீரினை மேல் ராவந்தவாடி, கரிமலைப்பாடி, ஆண்டிப்பட்டி, மேல் வணக்காம்பாடி, மேல் பள்ளிப்பட்டு, வேளங்குப்பம், மேல் புலியூர், பெரும்பட்டம், செங்கம், சேயாற்றுடன் இணைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளதால் பல்லுயிர் வாழ்வாங்க செழிக்க இப்பணியினை விரைந்து செய்திட பணியோடு கேட்டுக்கிறோம். ஐயா, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னன்னா பல்வேறு பெரிய மாவட்டங்களை வந்து பிரிச்சு 10க்கும் மேற்பட்ட புதிய மாவட்டங்களை வந்து உருவாக்குனீங்க. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு இருக்கிறேன். அதே போல தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டம். 80% வந்து பார்த்தாக்கா கிராமப்புற மக்கள் வசிக்கிற மாவட்டம். இது பல காலங்களாவே வந்து பார்த்தாக்கா மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கு. அதனால திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து 2ஆ பிரிச்சு புதிய மாவட்டத்தை உருவாக்கணும்னு கேட்டிருக்கோம். அதே போல இங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலகம்,
இல்ல தாலுகா அலுவலகம், இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா 1.5 லட்சம் பாப்புலேஷன் இருக்கு. இதுவே மேற்கு மாவட்டம்லாம் பாத்தீங்கன்னாக்கா அதோடைய பாப்புலேஷன் வந்து 70,000 80,000 தான் அதே தான் இருக்கு. அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தை நிர்வாக ரீதியா 2 மாவட்டமாகவும் பெரிய தாலுகா இல்ல வட்டார வளர்ச்சி இருக்கிறது வந்து பார்த்தா சிறிய அளவில் பிரிச்சு நிர்வாகத்தை வந்து மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வந்து பார்த்தாக்கா நீங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது பார்த்தா திருவண்ணாமலை மாவட்டம் வந்து பார்த்தாக்கா ரோட் ஆக்சிடென்ட்ல வந்து 15வது இடத்துக்கு மேல இருந்தது. ஆனா இப்ப வந்து பார்த்தாக்கா புதுசா ரோடு போட்டு பாதுகாப்பு இல்லாத சாலையை வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது பஸ் லாரி போறதுக்கு மட்டும் சாலை போட்டிருக்காங்க. இதே போல நடைபாதைகள் 2 வீலர்லாம் போறதுக்கு வந்து பாதுகாப்பான சாலை வந்து போடல. எங்களுக்கு திருவண்ணாமலைக்கு திருக்கோளூர் SH9 போட்டாங்க. இதே போல பாதுகாப்பு இல்லாத சாலை போட்டதால என்ன ஆயிடுச்சுனாக்கா 2 மடங்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து அந்த ரோட்ல வந்து 2 மடங்கு வந்து அந்த ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் அதிகமாயிடுச்சு. அரசு விதிப்படி என்ன சொன்னாங்கன்னா ஒரு உயிரிழப்புக்கு வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்றேன்னு சொன்னாங்க. நாங்க பலமுறை வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்ல போய் மனு கொடுத்தோம். ஆனா அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதே போல தவறு செய்யற அரசு அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தாக்கா மாவட்ட நிர்வாகம் அரசு வந்து துணை போகுது. நான் 3 வருஷமா வந்து மனு கொடுக்கிறது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எதனா ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் ஒரு 20-30 ஆக்சிடென்ட் உயிரிழப்பு வந்து தடுத்து இருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தாக்கா விதவையா இருக்காங்க, அனாதையா இருக்காங்க. அது வந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. இது வந்து 15வது இடத்துல இருந்தது வந்து பார்த்தா இந்த முறை வந்து 5வது இடத்துக்குள்ள வந்துருச்சு எங்களுடைய மாவட்டம். பர்டிகுலரா இந்த திருவண்ணாமலை திருக்கோளூர் SH9. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தாக்கா எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் இந்த ஏரியால வந்து பார்த்தா நிலத்தடி நீர்மட்டம் வந்து ரொம்ப மோசமான இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. போன முறை மழை பெய்யும் போது என்ன ஆயிடுச்சுனாக்கா நிறைய தண்ணீர் வந்து பார்த்தாக்கா ஆத்துல போய் வீணா போயிடுச்சு. சோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தாக்கா சிமெண்ட் கால்வாய் அமைச்சு சாத்தனூர் அணையில இருந்து உபரி நீரை வந்து பார்த்தாக்கா எங்க பகுதியில் இருக்க ஏரி குளத்துல தேக்கிறதுக்கு வந்து வேணும்னு கேட்டிருக்கோம். கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து பார்த்தாக்கா 20 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்காங்க. பின்தங்கிய மாவட்டம், கல்வியும் பொருளாதார பின்தங்கிய மாவட்டம். எங்களுக்கு வந்து ஒரு அரசு சட்டக்கல்லூரி அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. அரசு சட்டக்கல்லூரி கடைசியா ஒன்று மட்டும் ஐயா. இப்ப இங்க வந்து பார்த்தாக்கா ராமநாதபுரம் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்துல காலிவர் கலெக்டர் ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஐயா. இப்ப நாங்க ஏதாவது ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம்னாக்கா அதனுடைய உண்மை நன்மை வந்து அவங்க கால் பண்ணி கேட்கறதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அரசுமே 1100 அதே போல மத்த இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா நாங்க கோரிக்கை கொடுத்தா பொய்யான தகவல் சொல்றாங்க. நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல போய் நேரா கேட்டா கூட வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தவறு செய்யறவங்க மேல. இப்ப சர்வே டிபார்ட்மெண்ட் நான் பணம் கட்டி 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தாக்கா அளக்கவே இல்லை. டிஜிபிஎஸ் சர்வே வந்து பார்த்தாக்கா தங்கள் ஆட்சி காலத்துல வந்து நவீன சர்வே முறையை வந்து கொண்டு வந்தீங்க. அது மூலமா அளக்க இருந்தோம். ஆனா அவங்க வந்து அதே போல ஒரு இல்லவே இல்லைன்னு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்துல வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து பொய்யா தகவல் சொல்றாங்க. எங்க அம்மா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. நாங்க வந்து சர்வே பணம் கட்டி 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சர்வே வந்து 4 வருஷமா அளக்கல. அதே போல வந்து லஞ்சம் கொடுத்து அளக்கிறதுக்குள்ள வந்து உடனே வந்து அளக்குறாங்க ஐயா. ஊழல் முறைகேட்டால வந்து ரொம்ப அதிகமா சீர்கேட்டு இருக்கு. அந்த ஊழல் முறைகேட்டை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சிறப்பான நிர்வாகத்தை தங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஏற்படுத்துற மாதிரி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக நன்றிங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்டு வந்திருக்கும் நேரத்தில் உழவர் உரிமை இயக்கத்தின் சார்பாக இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுடைய அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இதை நிறைவேற்றும் வகையில் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம். மேல்மா சிப்காட் திட்டம் கைவிட வேண்டும். ஏற்கனவே மேல்மாவை சுற்றி 2 சிப்காட் இருக்கிறது. அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு இல்லாமல் உள்ளது. எனவே இந்த மேல்மா சிப்காட் திட்டத்தை நாங்கள் கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுக்கு முன்னாடி இந்த திட்டம் நிறைவேறாது. எனவே நீங்கள் பொறுப்பேற்றவுடன் இந்த திட்டத்தை நீங்கள் வந்து கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விளைநிலங்களை வந்து பாதுகாக்கும் கொள்கை. விளைநிலங்கள் வந்து விவசாய நிலங்களே வந்து இன்னைக்கு அரசனுடைய குறிப்பேட்டில் வந்து எல்லாமே தரிசுன்னு வச்சிருக்காங்க. IAS IPS ஆபீசர்ஸ்க்கு தெரியறதில்லை. எல்லாத்தையும் மொத்தமா எந்த திட்டங்களுக்கும் வந்து அவங்க தரிசன் போட்டுடுறாங்க. நீங்க மேடையில் இருக்கிறவங்களுக்கு அதை போய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதில்ல. அப்போ விளைநிலங்களை பாதுகாக்க கொள்கை வைக்க வேண்டும். நில ஒருங்கிணைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் விவசாயிகளுக்கு பாதிக்கக்கூடியது. அந்த சட்டத்தை நீங்க ரத்து செய்யணும். கடைசியாக ஒன்று, கரும்பு விலை நிர்ணய கோட்பாடு. அதாவது கரும்புக்கு வந்து சர்க்கரை எவ்வளவு வருதோ அதுக்கு மட்டும்தான் வந்து விலை நிர்ணயிச்சு விவசாயிகளுக்கு தராங்க. ஆனா கரும்புல இருந்து வரக்கூடிய பக்காஸ் அந்த இதுல மதுவுக்கு வந்து மூலப்பொருள் வந்து இதுதான். அப்போ இதுல இருந்து நிறைய லாபம் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அதெல்லாம் கருத்தில் கொள்ளும் போது வெட்டுக்குழியும் அந்த ஆலையை ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அதுல லாபம் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கரும்புக்கு நீங்க இப்ப கொடுக்கற விலையவே கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனா வெட்டுக்குழிய அந்த ஆலையை ஏத்துக்குச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு பெரும் லாபமாக இருக்கும். இதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே
மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகள் நீங்க நேரடியாக சட்டமன்றத்துக்கு வாங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னாங்க. நீங்க முதலமைச்சர் ஆனா நிச்சயமா உங்களை பார்க்கறதுக்கு நாங்க வருவோம். நீங்க இதெல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கோம். ஐயா, நாங்க செய்யாத ஆரணி பக்கத்துல இருந்து வரோம். ஐயா, நாங்க பாரம்பரியமா கைத்தறி நெசவு செய்துட்டு வரோம். ஐயா, இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா நாங்க கைத்தறியில ஒரு நாளைக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அதை எடுப்பேன். ஒரு நாளைக்கு 1 மணி தான் நெய்யும். அதிகபட்சமா 18 இன்ச்சு இருந்து 20 இன்ச்சு தான் நெய்ய முடியும். அதே விசைத்தறி அதே நேரத்துல ஒரு சேலை நெய்ச்சிடுறாங்க. இது நைட்டு ஐயாவை பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டு இன்று நைட்டு முழுவதும் இந்த விட்டு நெசவு செய்து எடுத்துட்டு வந்திருக்கோம் ஐயாவுக்காக. அவங்க வந்து ஒரே நாள்ல அதை நெச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது தகுந்த நடவடிக்கை எடுத்து கைத்தறியை பாதுகாக்கணும்னு ஐயாவுடன் பணியுடன் கேட்டுக்கிறேன். நாங்க 10 நாளைக்கு ஒரு சேலை கைத்தறியில நெசவு செஞ்சு எடுத்து போய் கடையில கொடுத்து நாங்க எங்களுக்கு ஒரு சேலைக்கு 5000 ரூபாய் வருமானம் இருக்கு. ஆனா பவர் ரூம்ல ஒரு நாளைக்கு ஒரு சேலை 2 சேலை நெசவு பண்ணி அத கைத்தறி சேலைன்னு கடைகளை வச்சு ஏமாத்தி விற்பனை பண்றாங்க. ரக ஒதுக்கீடு தடை சட்டம்னு ஒரு மத்திய அரசாங்க சட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்தின் மூலமா சட்டவிரோதமா பவர் ரூம்ல தயார் பண்ற பட்டு சேலைகளை கைத்தறி சேலைன்னு ஏமாத்தி விற்பனை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா பவர் ரூம்ல திருட்டுத்தனமா தயார் பண்ற சேலைகளை கைத்தறி சேலைன்னு வச்சு விற்கிற கடைகளுக்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத இருக்கு. சில்பார்க் முத்திரை வச்சும் பவர் ரூம் சேலைகளை கைத்தறி முத்திரை வச்சும் விற்பனை செய்யறாங்க. அப்படி விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு மதுபான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யறவங்க, சாராயம் காசுறவங்களுக்கோ எப்படி குண்டர் சட்டத்துக்கு கைது செய்து அவங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்யறாங்களோ அதே போல சட்டவிரோதமா பட்டு சேலைகளை விசைத்தறியில தயார் பண்ண கடைக்காரர்களுக்கும் கடை உரிமையாளருக்கும் பங்குதாரர்கள் அனைவருக்கும் குண்டர் சட்டத்துக்கே கைது செய்து நடவடிக்கை எடுத்தா கைத்தறி நெசவு தொழில் பாதுகாக்கப்படுங்க ஐயா. அதே போல கைத்தறி நெசவு விவசாயிகளுக்கு எப்படி மாதந்தோறும் கடைசி வெள்ளிக்கிழமை குறை தீர்ப்பு கூட்டம் நடத்துறீங்களோ அதே மாதிரி கைத்தறி நெசவாளருக்கும் மாதந்தோறும் தாலுகா வாரியா ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு தாலுகாவுக்கும் ஒரு குறை தீர்ப்பு கூட்டம் ஒண்ணு மாவட்டம் கைத்தறி நெசவாளர் குறை தீர்ப்பு கூட்டம் அமைச்சு கொடுக்கணும் ஐயா. எங்களுடைய ரைஸ் மில்லில் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா மின்சாரத்தினுடைய விலை உயர்வு வந்து எங்களால் தாங்க முடியல. அந்த அளவுக்கு கடுமையாக உயர்ந்திருக்குது. உங்களுடைய பொற்கால ஆட்சியில் ஒரு முறை கூட எங்களுக்கு மின்சாரம்ன்றது எந்த கட்டணமும் உயரவில்லை. அதே போல் நாங்கள் வந்து எங்களுடைய ரைஸ் மில்லுக்கு 112 கிலோவாட் ஏற்கனவே வச்சுருக்கிறோம். அந்த எல்டி முறையில் அதை வந்து 150 கிலோவாட்டாக கொடுக்கணும்னு ஏற்கனவே முறையிட்டோம். அதை கொடுத்தாங்க. ஆனால் வந்து எல்டியுடைய வரைவுக்குள்ள இல்லை. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவும் வேற கேட்டகரியில் இருக்கிறதுனால ரொம்ப கடுமையாக இருந்திருக்காங்க. அதே போல விவசாயிகளிருந்து நாங்கள் நேரடியாக கொள்முதல் செய்வோம். அதாவது வந்து கிராமத்திலிருந்து கொள்முதல் செய்வோம். நெல்லுக்கு கமிட்டி செஸ் வந்து ₹1 இருக்கிறத வசூல் பண்ணுறாங்க. அதையும் அதே போல் மார்க்கெட் கமிட்டியில் வசூல் பண்ணுற ₹1 முறையும் முழுமையாக ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வந்து மக்களுக்கு வந்து அடித்தளமே அரிசி. அந்த அரிசிக்கு வந்து 5% ஜிஎஸ்டி இருக்கிறது ரொம்ப கொடுமையாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நீங்கள் முதலமைச்சர் வந்து முதல்ல அதை முழுமையாக நிற்கலாம், நல்லா இருக்கும். அடுத்தது ஆரணியில் வந்து மையமாக கொண்டு எங்களுக்கு ரைஸ் மில் தொழிற்பேட்டை ஒன்று வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுருக்கோம். அதுக்கு அண்ணன் நெசவாரங்க கூட ஏற்கனவே கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். அதை மீண்டும் நீங்கள் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு முதல்ல அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக வந்து நீங்கள் அண்ணன் வந்து ஆரணிக்கு ஏற்கனவே பிரச்சாரத்துக்கு வரும்போது போன எலெக்ஷனில் எங்களுக்கு வந்து ஆரணியை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அதை நீங்கள் செயல்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும். வியாபாரிகளை கருத்து இதெல்லாம் ஒரு கோரிக்கையாக நம்ம முதல்ல வச்சுருக்கோம். இதை கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ எங்களுடைய மலைவாழ் மக்களுக்காக 2006 வன உரிமை சட்டம் அப்படின்ற சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் அனைத்து மலைப்பகுதிகளிலும் 35,000 கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. இதில் 18,000 வன உரிமை பட்டம் கொடுத்திருக்கிறாங்க.
ஆனா கொடுத்திருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பாக ஜவ்வாது மலையில மட்டும் 2600 மனுக்கள் கொடுக்கப்பட்டு இதுல 1569 பட்டாக்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது ஜவ்வாது மலைக்கு மட்டும். ஆனா கொடுத்திருக்கிறாங்க அவங்க அனுபவிச்சுக்கிற இடம் முழுவதும் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. 5 ஏக்கர் வைத்திருந்தால் 50 சென்ட் தான் போட்டு பட்டா கொடுத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள். அது காரணம் நம்ம கேட்கும்போது நாங்க சேட்டலைட்ல பார்த்தோம், மீதமுள்ள இடம் காடா காமிக்குது என்று தெரிவிக்கிறாங்க ஐயா. ஆனா 2006 வன உரிமை சட்டத்துல அந்த ஜிபிசி சேட்டலைட்ல பார்த்துதான் பட்டா கொடுக்கணும் என்று சட்டத்திலே இல்லையா. அதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்க எடுக்கணும். இரண்டாவது கோரிக்கை, தமிழகத்தில் அனைத்து மலைப்பகுதிகள் மலைப்பிரதேசங்களிலும் உள்ள சுமார் அரசு புறம்போக்கு நிலத்தில் 50,000 குடும்பங்களுக்கு மேல் அவர்கள் அதையேதான் பட்டா என்று நினைச்சுக் கொண்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்து பயிர் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் பட்டா இல்லாத காரணத்தினால் இன்ன வரைக்கும் அரசு வழங்கக்கூடிய இலவசமான சலுகைகள் அனைத்து இன்ன வரைக்கும் பெற முடியாமல் கண்ணீர் சிந்திக் கொண்டு வேதனையோடு இருக்கின்றார்கள். காரணம், பட்டா வேண்டி மனுக்கள் கொடுத்தால் 25/7/89 1168 என்ற எண்ணில் தடை போட்டு இருக்கின்றார்கள். அனைத்து மலைப்பகுதிகளுக்கும் மட்டும் அரசு புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்க கூடாது என்று இந்த தடை போட்டு இருக்கின்றார்கள் ஐயா. இந்த தடையை உடனே நீக்கி அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சென்ற 3வது மாதத்தில் கூட நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கின்றோம். அது இன்ன வரைக்கும் அந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் இல்லையா. இது 2வது கோரிக்கையா. 3வது அனைத்து மலைப்பகுதிகளிலும் உள்ள வனத்துறையில் போடப்பட்ட சாலை குண்டு குழியுமாக ஜல்லி போட்டு இருக்கின்றாங்க ஐயா. இது ஏன்னா மலைவாழ் மக்களுடைய கோரிக்கை. குண்டு குழியுமாக இருக்குது, தார் சாலை அமைக்கவில்லை. அது தார் சாலை அமைக்குமாறு விரைவில் கேட்டுக்கொள்கின்றேன் ஐயா. தாக்கம் மொழி 50% 30% கொடுத்திருக்கின்றார்கள். அது மீண்டும் 50% இது பண்ணணும் ஐயா. மேற்கண்ட அனைத்து கோரிக்கைகளும் நீங்க நிறைவேற்றுமாறு தாழ்முறை வேற்றி மலையாள மக்கள் எங்க அமைப்பு சார்பாக நான் வணக்கத்தோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.